ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஊடகத்தின் வாயிலாக திரும்ப உங்களோடு சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க அன்பாக கேட்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் நாங்கள் விரும்புகிறோம். இன்னும் சிறப்பாய் செய்ய உங்களுடைய ஜெபங்களையும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் நாடுகிறோம். இந்த நாளின் செய்தி சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம். இது அடிக்கடி நாம் படிக்கிற பாடலாய் பாடுகிற ஒரு கர்த்தருடைய வார்த்தை. 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இது படிப்பதற்கு ரொம்ப சுலபம், ஆனால் வாழ்க்கையின் பாதையிலே மிக கடினம். அதாவது இட் cannot be but it can. இது புரிய நினைக்கிறேன். இது முடியாதது, ஆனால் முடியும். அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது: கர்த்தர் மேல் உன் பாரத்தை. இந்த பூமியிலே பாரம் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. எவரி மேன் born in this world has a pain, pressure, problem. இது இல்லாத மனிதர்களே இல்லை. இதைத்தான் யோபின் புஸ்தகம் 5:7 இப்படி சொல்லுகிறது. யோபு 5:7, அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். அந்த வார்த்தை கவனிக்க அன்பா கேட்கிறேன். அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல, அதாவது வாழ்க்கை என்பது ஒரு அக்கினி. அதாவது எவ்ரிடே there's a fire, நெருப்பு. அதாவது இட் cannot be tolerated. அக்கினி பொறிகள். நின்று பாருங்களேன், நிற்க முடியாது, நிற்க முடியாது. இந்த சமையல் வேலை செய்கிறவங்களாம் பாருங்க, எவ்வளோ பாடு. அந்த அக்கினிக்குள்ளாக தான் வேலை செய்கிறாங்க, நெருப்புக்குள்ள வேலை செய்கிறாங்க. அதே போல இரும்பு அந்த ஃபேக்ட்ரியில் வேதம் சொல்லுகிறது, அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல. அது என்ன செய்யும்? மேலே பறந்தா கீழே தான் கொட்டும், அதுக்கு மேலே அது போகாது. இதுதான் வாழ்க்கை. அப்படியானால் மனுஷன் வருத்தம் அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான். இந்த பூமியில பிறந்த எல்லாருக்குமே வருத்தங்கள் உண்டு. வருத்தம் இல்லாத மனிதர்கள் இல்லை. மிகப்பெரிய பிரபலங்களா இருக்கலாம், மிகப்பெரிய புகழெண்ணில் இருக்கலாம். எவ்ரி மேன் ஹாஸ் த பர்டன். வருத்தம் இல்லாத மனிதர்களே இல்லை. பணம் உள்ளவனுக்கும் வருத்தம், பணம் இல்லாதவனுக்கும் வருத்தம், ஏழைக்கும் வருத்தம், பணக்காரனுக்கும் வருத்தம். அது தேவனுடைய ஒரு நியதி. வேதம் சொல்கிறது, மனுஷன் வருத்தம் அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, பக்தனாகி யோபு சொல்லுகிற வார்த்தை, யோபு 14:1, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவன். அநேகருக்கு புரியல. அடுத்த வார்த்தை சஞ்சலம் நிறைந்தவன். அதாவது there is no description. ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், வித்தியாசமே இல்லை. அதாவது மனுஷன் வாழ்நாள் குறுகினவன். இதுதான் எத்தனை ஆட்டம், எத்தனை பாட்டம், எத்தனை பொறாமை, எத்தனை எதிர்மறையான காரியங்கள். அடுத்தவர்களை வீழ்த்த நினைப்பது, அடுத்தவர்களை தீமை செய்ய நினைப்பது, அடுத்தவருடைய சொத்துக்களை அபகரிக்க நினைப்பது, அடுத்தவர்களை துச்சமாய் பேசுவது, அவதூறாய் பேசுவது, என்ன ஆட்டம் பாட்டம். ஆனால் வேதம் சொல்கிறது, அவன் சஞ்சலம் நிறைந்தவனாயிருக்கிறான். யோபு 5:7 மனுஷன் வருத்தம் அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான். இரண்டாவது, சஞ்சலம் நிறைந்தவனமாய் இருக்கிறான். இது எல்லாருக்கும் உண்டு. இது இல்லாத மனிதர்களே இல்லை. என்னதான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள். அப்படியானால் வருத்தங்கள் இல்லாத மனிதர்கள் இல்லை. எல்லாரும் நினைக்கிறாங்க எனக்கு தான் வருத்தம். இல்லை. இதை கேட்கிற நீங்கள் யார வேண்டுமா இருக்கலாம், ஒரு விசுவாசியா இருக்கலாம், ஒருவேளை தேவன் அறியாத மனிதர்களா இருக்கலாம். எல்லாருக்கும் உண்டு. பிரசங்கிக்கிற எங்களுக்கும் உண்டு. இதுல என்ன சிறப்பு என்றால், அவர் வருத்தத்திலிருந்து விடுதலையாக்குவதல்ல, வருத்தங்களின் மத்தியில் விடுதலையாக்குகிறார். God delivers not from the burden, he delivers in the burden. வருத்தங்களிலிருந்து விடுதலையாக்குவதல்ல. எல்லாருக்கும் வருத்தங்கள் உண்டு. எங்களுக்கெல்லாம் சொல்ல போன நிறைய வருத்தங்கள். அதாவது இவ்வளோ கடினப்பட்டு இதையெல்லாம் நாங்கள் ஒளிப்பதிவு செய்கிறோம். அதை யாரும் பார்ப்பதும் இல்லை, அதை யாரும் கேட்பதும் இல்லை. ஏன்னா இந்த வேகமாய் ஓடுகிற உலகம், எல்லாருக்குமே பல அலுவலங்கள், அதை யாரும் பார்ப்பதில்லை. ஆனாலும் ஒரு நம்பிக்கை,
என்றைக்காவது ஒரு நாள் யாருக்கும் இது பயன்படும். இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அதாவது இது இல்லாத மனிதர்களே இல்லை. வருத்தம். இதைத்தான் 53 வாசிக்கிறோம். துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறமா இருந்தார். அப்படினால உலகத்தை படைத்தவர் கூட துக்கம் நிறைந்தவர், பாடுகள் அனுபவித்தவர். ஆனால் சிறப்பு என்னவென்றால், அன்பாளர் சொல்லுகிறார், திரையில் பாருங்கள், கர்த்தர் மேல் உன் பாரம். அந்த பாரம் என்ற வார்த்தை பொருள் என்னவென்றால் வெளியே சொல்ல முடியாது. அதுக்கு வார்த்தையே இல்லை. ஒரு பிரச்சனை என்றால் வெளியே சொல்லலாம், பாரம் என்றால் சொல்லவே முடியாது. அதற்கு வார்த்தை இல்லை. இதைத்தான் ஆபக்கூக்கில் கூட வாசிக்கிறோம். ஆபக்கூக்கின் பாரம். மல்கியா 1:1 கர்த்தரின் பாரம். இந்த நாளினுடைய செய்தி என்னவென்றால், நிறைந்த உலகத்தில் எனக்கு ஒரு இருக்கிறார். அந்த வார்த்தை பாருங்கள், கர்த்தர் மேல் உன் பாரம். இன்னைக்கு கோடிக்கணக்கான பேருக்கு பாரம் இருக்கிறது, அதற்கு மாற்று வழி தெரியவில்லை. எனவேதான் தற்கொலை, எனவேதான் வாழ்க்கையில பல தவறான முடிவுகள். குடும்பத்தோடு தினந்தோறும் செய்தித்தாளில் வருகிறது. கிணற்றில் விழுந்து விஷமருந்தி எப்படியெல்லாம் பண்றாங்க. ஏனென்றால் அந்த பாரத்திலிருந்து விடுதலை பெற அவர்களுக்கு முடியல. உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாற்று வழியை கர்த்தர் வந்திருக்கிறார். இன்னைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், வாட் டு டூ வித் லைஃப்ஸ் பர்டன். வாழ்வின் பாரங்களில் எப்படி சமாளிப்பது, அது எப்படி கையாளுவது. எல்லாருக்கும் இந்த பாரம் உண்டு. பாரம் இல்லாத மனிதர்களே இல்லை. சில நேரங்களில் சிலருக்கு லிட்டில் பிகர், சிலருடைய பிரச்சனைகள் கொஞ்சமானது, சிலருக்கு ரொம்ப பெருசா இருக்கும். லிட்டில், சம் ஆர் பிக், சம் ஆர் பிகர். சிலது ஆழமானது, சிலது மேற்போக்கானது. ஆனால் இது எல்லாமே அதற்கு மாற்று வழி என்னவென்றால் ஆண்டவர் தான். சில பாரங்கள் சொல்லக்கூடியது, சில பாரங்கள் சொல்ல முடியாது. சில பாரங்களை பகிர்ந்து கொள்ளலாம், சில பாரங்களை பகிர்ந்து கொள்ள முடியாது. ஊமையின் கனவை சொல்ல முடியாது, சொன்னா யாருக்கும் புரியாது. இதுதான் வாழ்க்கை. ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே அன்பானவர்களே, தேவன் சொல்லுகிறார், என் மேல். இத்தனை பெரிய ஸ்லாக்கிய நமக்கு. நீங்க அந்த கர்த்தர் தெரியாதனாலதான், தேவன் தெரியாதனாலதான் அந்த பாரங்களை மேற்கொள்ள முடியாமல் மக்கள் தவிக்கிறார்கள். தற்கொலைக்கு நேராக பல காரியங்களுக்கு அவர்கள் ஓடுகிறார்கள். இன்றைக்கு நான் ஒரு 9 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். வாட் கைண்ட் ஆஃப் பர்டன் பீப்புள் கேரி. ஜனங்கள் எப்படிப்பட்ட பாரங்களை சுமக்கிறார்கள். ஒரு 9 குறிப்புகளை சொல்லுகிறேன். முடிந்தால் குறிப்பெடுத்துக் கொள்ள அன்பாய் கேட்கிறேன். தொலைக்காட்சியிலே பார்க்கிறவர்கள் முடிந்தால் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஊடகத்திலே பார்க்கிறவர்கள் திரும்ப ஒரு முறை அதை பாருங்கள். நம்பர் 1, அதாவது ஆரம்பத்திலே சொன்னேன், வாழ்க்கை ஒரு பாரம், குடும்பமே ஒரு பாரம் தான். குடும்பமே ஒரு பாரம். காலம் சென்ற தமிழகத்தின் முதல்வர் அண்ணாதுரை அவர்கள் இப்படி சொன்னார், திருமணம் என்பது முற்றுகையிடப்பட்ட ஒரு கோட்டை. வெளியே இருக்கிறவன் உள்ளே போகும்படி விரும்புகிறான், உள்ளே இருக்கிறவன் வெளியே போகும்படி பிரயாசப்படுகிறான். உள்ளே இருக்கிறவன் எப்ப வெளியே போலான்னு பார்க்கிறான், ஆனா வெளியே இருக்கிறவன் எப்ப உள்ள வரலான்னு பார்க்கிறான். இதுதான் வாழ்க்கை. ஆனால் திருமணம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்களும் நானும் குடும்ப வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏறக்குறைய 40 ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கையில. There are some burden. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சவால்கள், புதிய புதிய பிரச்சனைகள், நினைத்து பார்க்காத, எதிர்பார்க்காத, கனவில் நினைக்காத சில பாரங்கள் அப்பப்போ வருது. நாம் கண் விழிப்பதற்கு முன்பதாகவே பாரங்கள் கண் விழித்துக் கொள்ளுகிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அன்பானவர்களே, எல்லாரும் சொல்றாங்க ஹோம் ஸ்வீட் ஹோம். அது உண்மை, அதுல மாற்று கருத்து இல்லை. அந்த ஹோம் ஸ்வீட் ஹோம்ல இன்னொன்னு கூட இருக்குது, பாரம் இருக்கிறது. இது ஜூன் மாதம், பிள்ளைகள் படிப்பு செலவு. இன்றைக்கு அன்றைக்கெல்லாம் ஒரு அதாவது கல்லூரிக்கு கொடுக்க வேண்டிய கட்டணம் இன்றைக்கு எல்கேஜி கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. எல்லாமே நீங்க எதை எடுத்தாலும், ஒரு ஸ்கூல் பேக், எதை எடுத்தாலும், ஒரு வாட்டர் பாட்டில், எல்லாம் ஃபீஸ் எல்லாம் ரொம்ப ஹையஸ்ட் இன்னைக்கு. ஆனா மக்கள் அதை தான் நாடி போகிறார்கள். யாருக்குமே பாருங்க, தன் சக்தி இதுதான் என்று சொல்லி சக்திக்கு மிஞ்சி யாரும் போவதில்லை. நான் படித்தது எல்லாமே அரசு பள்ளியிலே தான். என் முதல் வகுப்பிலிருந்து என் கடைசி வகுப்பு வரை அரசு பள்ளியில் தான் படித்தேன். அதே போல என் கல்லூரி கூட அரசு கல்லூரி தான். நான் சொல்ல விரும்புகிற கருத்து என்னவென்றால்,
இன்றைக்கு பாரங்களை நாமே வாங்கிக் கொள்ளுகிறோம். இதான் என்னுடைய பலன், இதான் என்னுடைய சக்தி, இதான் என்னுடைய வாழ்க்கை. ஆனா அதுக்கு மிஞ்சி நாம் காரியங்களை செய்ய விரும்புகிறோம். ஏன்னா அடுத்தவங்க செய்யறாங்க. அடுத்தவங்களை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் வாழ்க்கையில முன்னேற முடியாது. உங்களுக்கு என்று கர்த்தர் இதை வைத்திருக்கிறாரோ அதைத்தான் திருமறை சொல்லுகிறது, செல்லும் செலவை கணக்கு பார்க்க. அப்படியானால் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்தால், அன்பானவர்களே, இன்னைக்கு அது அது வந்து ரொம்ப கஷ்டம். கடன் வாங்கி செய்யக்கூடாதா? ஒரு பையன் செய்யக்கூடாதா? ஒரு பையன் கடன் வாங்கி கிராண்டா திருமணம் நடத்தணும். கடனை யார் அடைக்கிறது? திரும்ப சொல்லுகிறேன் அன்பானவர்களே, அதாவது ஓம் ஸ்வீட் ஓம் இது எல்லாருக்கும் பொருந்துமா என்பது கேள்விக்குறி. ஆனால் அந்த குடும்பங்களிலே, நிறைய குடும்பங்களிலே ஏழ்மை இருக்கிறது, வியாதி இருக்கிறது, வறுமை இருக்கிறது, இல்லாமல் இருக்கிறது, உடைந்து போன உறவுகள் இருக்கிறது. சில குடும்பங்களை நான் பார்க்கிறேன். இந்த மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகளை வைத்திருக்கிற இந்த பெற்றோரை யோசித்து பாருங்களேன். இந்த மாற்றுத்திறனாளிகள் உள்ள குழந்தைகள் எவ்வளவு கடினம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு பாரம் இல்லை? இது இது நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு பாரம். காலம் முழுவதும் அது அது பிறந்த, அதாவது அது பலவீனப்படுகிற நாளிலிருந்து அது கடைசி வரை அந்த பிள்ளைக்காக அவள் படுகிற பிரயாசம். எத்தனையோ பெற்றோரை பார்க்கிறேன். அவளுக்காக நான் ஜெபிக்கிறேன், பரிதபிக்கிறேன், கண்ணீர் விடுகிறேன். நீங்களும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக ஜெபியுங்கள், அந்த பெற்றோருக்காக ஜெபியுங்கள். எவ்வளவு தியாகம்! அவளை சுமந்து கொண்டு போவது, தங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்காகவே அர்ப்பணிப்பது, கொஞ்சம் கூட சலிப்பே இல்லை. அந்த பள்ளி கொண்டு போவது, கொண்டு வருவது, அவர் எல்லாமே முரண்பாடான காரியங்களை அவர் செய்கிறார்கள். டிராவல் பண்ணும்போது கூட ஃப்ளைட்ல அந்த பிள்ளையோட சத்தம் பயங்கரமானது. நான் கடந்த வாரத்துல கூட ஆதாயமான பிரயாணத்துல வந்து கொண்டிருந்தேன். அந்த ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை அது போடுகிற சத்தம் கஷ்டம்தான். பெற்றோருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் மேல். நான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறேன். நம்பர் 1, அதாவது நம்முடைய குடும்பங்களே ஒரு பாரம் தான், பிள்ளைகளே ஒரு பாரம் தான், ஸ்வீட் ஹோம் தான். பட் எல்லாருக்கும் அது அல்ல. ஆனால் உண்டு கர்த்தர் மேல். 2வது நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அன்பானவர்களே, நமக்கு இருக்கிற பொறுப்புகள், வியாபாரம், அலுவலகம். சிலருக்கு அலுவலகம் போறது என்றால் ரொம்ப ரொம்ப பயங்கரமான வேதனை. அதுக்கெல்லாம் ஆரம்பத்தில் ஸ்கூல்ஸ் அந்த மண்டே, சாட்டர்டே, சண்டே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மண்டே கணக்கு சுட்டு போட்ட கூட வராது. கணக்கு ஒண்ணுமே தெரியாது, கணக்குல ஜீரோ மாதிரி தான் வாங்கியிருக்கிறேன். யோசிச்சு பண்ணி, அதாவது இன்னைக்கு சில பேருக்கு அவர்களுடைய நிலைக்கேற்ப, ஒரு மாணவனுக்கு கல்லூரி பாரம், பள்ளி பாரம், ஒரு வியாபாரிக்கு தொழில் ரொம்ப பாரம், வாங்கின கடனை யாரும் தரதில்லை. நிறைய ஒவ்வொருத்துக்கும் நிறைய ரெஸ்பான்ஸ். அந்த அலுவலகங்களுக்கு போறதே பெரிய பாரம். அந்த மேனேஜரோட போராடணும், அந்த முதலாளியோட போராடணும். சில ஆட்கள் கெட்ட வார்த்தை பயங்கரமா பேசுவாங்க. நான் ஆரம்ப நாட்களில் ஒரு மளிகை கடையில நான் வேலை செய்தேன். ஒரு மளிகை கொத்தவாள் சாவடியில ஒரு மளிகை கடையில வேலை செய்தேன். கல்லூரி படிப்பு முடித்த பிறகு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். வேற வழி இல்லை. அந்த நாட்களில் ஒரு மளிகை கடை, காலை 6 மணிக்கு போகணும், இரவு மணி 10 மணிக்கு வரணும். அந்த கடையின் உரிமையாளர் கெட்ட வார்த்தை தான் பேசுவார். அவர் வாயில் நல்ல வார்த்தையே வராது. ஒரு 3 நாள், ஒரு நினைக்கிற ஒரு 4-5 மாதம் சமாளித்தேன். அதுக்கப்புறம் சமாளிக்க முடியல. அது பெரிய பாரம். இதுக்கு எடுத்தால் அந்த மனுஷன் கெட்ட வார்த்தை தான் பேசுவார். அவரு பிரஜா, ஆண்டவர் அறியாத மனிதன், நான் கர்த்தரை அறிந்த மனிதன். ஆனாலும் சமாளிக்க முடியல. அது ஒரு பாரம். வாழ்க்கையில் எல்லாருக்குமே, அதாவது வேலை ஒரு பாரம், படிப்பு ஒரு பாரம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அதை என் மேல் வைத்து விடு. 3வது சொல்ல விரும்புகிறேன், அன்பானவர்களே, தேவனுடைய ஊழியம் அதை விட பெரிய பாரம். கர்த்தருடைய ஊழியம் அதை விட நினைக்கிறாங்க பாஸ்டங்களாம் லக்ஸூரிஸா இருக்கிறாங்க, கார் வாங்கியிருக்கிறாங்க, வீடு வாங்கியிருக்காங்க. நோ, அதை செஞ்சு பாருங்க. அதாவது அதாவது உண்மையாய் கர்த்தருடைய ஊழியம் செய்வது மிகப்பெரிய பாரம். பவுலடியான் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 11:28, எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இதுதான் ஒரு ஊழியனுடைய வாழ்க்கை. கவலை நாள்தோறும். நினைக்கக்கூடாது. நீங்க சண்டே பிரசங்கத்தை கேட்குறீங்க, நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, நிறைய மார்க் போடுறீங்க, உங்களை ஏதாவது ஒன்று சொன்னா உங்களை தான் குத்துறோன்னு சொல்றீங்க.
அவர் என்னையே தாக்குறாருன்றீங்க இல்லை. ஒரு ஊழினுடைய அவர் சொல்றாரு, இவை முதலானவைகளை அல்லாமல். அப்படியானால் ஏராளமான பாரம் அவருக்கு இருக்கிறது. இவை முதலானவைகள் இல்லாமல். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். 2 கொரிந்தியர். சரியான உடை இல்லை. நம்முடைய தேசத்திற்காக நன்றி சொல்லுவோம். இந்த குளிரான தேசங்கள், ஐரோப்பிய நாடுகள், எவ்வளவு -40, மக்கள் குளிரிலே வாடுகிறார்கள். இந்த வீதிகளில் அங்கும் ஏழ்மை இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக சைபீரியா, ரஷ்யாவுக்கு பக்கத்துல -40. எனக்கு தெரியாது அங்க அந்த குளிர் இருக்கும். எத்தனை குளிரான உடைகள் போட்டாலும் குளிர் தாங்கவில்லை. ரஷ்யா ஒரு வளர்ந்த நாடு அல்ல. அங்கெல்லாம் ஹீட்டரே கிடையாது. நான் தங்கியிருந்த வீட்டில் ஹீட்டர் கிடையாது. அங்கே ஒரு பெரிய குழாய் போகும். அந்த குழாயில சுடுதண்ணீர் போகும். அந்த சுடுதண்ணி மேலே இப்போ கையை வச்சா தான் கொஞ்சம் இதமாக இருக்கும். ஒரு பெரிய குழாய், நம்ம ஊரில் போடுற வாட்டர் பைப் மாதிரி பெரிய குழாய். அதில் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த குழாயில் அந்த சுடுதண்ணி போகுது. அந்த சுடுதண்ணி ஹீட்டர் தான் அந்த அறையை அந்த வெப்பத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளுகிறது. பவுலடியான் சொல்கிறான் அடுத்த வார்த்தை, இவை முதலானவைகள் இல்லாமல். ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு பிறகு சொல்றாரு, சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. எவ்வளவு பெரிய தேவ மனிதன், மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய படித்தவர், மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய கல்விமான். அவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, கர்த்தர், அதாவது தேவனுடைய ஊழியம் நினைக்கிறது போல இல்லை. பாரமானது, சுமைதான், ஆனால் சுகமானது. 50 ஆண்டுகள் இதில் கடந்து வந்திருக்கிறேன். சுமைதான், ஆனால் சுகம். எத்தனையோ பாரங்கள் உண்டு. தேவையற்ற விமர்சனங்கள், தேவையற்ற வசை சொற்கள், தேவையற்ற தொலைபேசி அழைப்புகள், தேவையற்ற மிரட்டல்கள், அரசியல்வாதிகளால், ஆன்மீகவாதிகளால், நிறைய பேரால, எல்லாருக்கும் வருது. இதை சந்தித்த மனிதர்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்கள். சார் மோகன்சி அவர்கள் மேல் ஏகப்பட்ட கேஸ் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. எல்லார் மேலும், இன்னைக்கு இருக்கிற பிரபலங்கள் அத்தனை பேர் மேலும் இந்த யூடியூப் வசைப்பாடுகிறது. அதற்கென்ன சில பேரை பிசாசு அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறான். அவங்களுக்கு நிறைய பார்வையாளர் இருக்கிறாங்க. அதான் ரொம்ப வருத்தமானது. அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் அந்த மனிதரை அப்படியே உயர்த்துகிறது. கர்த்தர் உங்களை எழுப்பியிருக்கிறார். நீங்கள் தான் சரியான கடைசி கால தீர்க்கதரிசி. யார் இந்த அடுத்தவங்களை குறை சொல்லுகிறவர்களை தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. எவ்வளவு வருத்தமா இருக்கிறது. அன்பானவர்கள், அப்படிலாம் பேசாதீங்க. அப்படிலாம் யாரையும் கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. அந்த சேனலே பார்க்காதீங்க. அது நீங்க சேனலை பார்க்கத்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது. வேண்டாம், அதை நான் பார்ப்பதே இல்லை. அதை பிளாக் பண்ணுங்க. அதை பார்க்கறது முதல் தவிர்த்து விடுங்கள். இது அவளுக்கு வருத்தமா இருக்கலாம். ஆனால் அடுத்தவர்களை குறித்த அடுத்தவர்களை கேவலப்படுத்தி அதில் மகிழ்ந்து களி கூறுவது என்பது மனிதத்தன்மை அல்ல, அது மிருகத்தன்மை. அடுத்தவர்களை துக்கப்படுத்தி நான் மகிழ்ந்து வாழ்வது சரியான வாழ்க்கை அல்ல. என்னுடைய 4வது குறிப்பு, அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், நண்பர்களால் கூட பாரங்கள் வருகிறது. 55ஆம் சங்கீதம். அதுல, நண்பர்களால் எனக்கு பாரம், என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் நான் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவன் பகஞ்சன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு நான் மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷன், என் வழிகாட்டி, என் தோழன் அவனே. கவனியுங்கள், அவர் யார் தெரியுமா? ஒரு காலத்திலே ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போனவர்கள். விசுத்து பாருங்க, கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போனவங்க தான். அவங்க தான் இன்னைக்கு பிரச்சனைக்கே காரணம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, நண்பர்கள், உறவுகள், நாம் துணை என சொன்னவர்கள். அடுத்த குறிப்பு, 5வது குறிப்பு, நம்முடைய சரீரமே நமக்கு ஒரு பாரம் தான். ஆங்கில சொல்லுவேன், தி பிசிக்கல் பர்டன். வயது ஆக ஆக புதிய புதிய பலவீனங்கள் எல்லாருக்கும் வருகிறது. உங்களுக்கு வரும் நினைக்கிறேன். ஆனால் தேவன் சொல்கிறார், என் மேல் வைத்து விடு. நண்பர்களால் என் மேல் தொழிலால் என் மேல் வைத்து விடு, குடும்பத்தால் என் மேல் வைத்து விடு. 6வது குறிப்பு, அன்பானவர்களே, பல நேரங்களிலே காரணமில்லாத கவலை, காரணமில்லாத பயம், காரணமில்லாத திகில், அதை கடந்து வந்திருப்பேன் நினைக்கிறேன். காரணமே இருக்காது. டிப்ரெஷன், காரணமே இல்லை.
அதை நான் பலமுறை கடந்து வந்திருக்கிறேன். காரணமே இருக்காது, ஏதோ ஒரு மன அழுத்தம், காரணமே இல்லை, ஏதோ ஒரு பயம். இது எல்லாருக்கும் உண்டு. தேவன் சொல்லுகிறார், என் மேல் வைத்து விடு. 7வது குறிப்பு, அன்பானவர்களே, வாழ்க்கையில் வருகிற ஏமாற்றங்கள், வாழ்க்கையில் வருகிற அந்த இழப்புகள். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இதைத்தான் பவுல் அடிக்கடி சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கையில கூட. என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, சரீர பலவீனங்கள். ஒவ்வொன்று சொல்றாங்க, ஆனால் அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கு. என் மாம்சத்திலே ஒரு முள் எல்லாருக்கும் உண்டு. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். பலவிதமான பலவீனங்கள், 10 அடைப்புகள், எத்தனையோ, ஒரு மேஜர் பைபாஸ், இவைகள் எல்லாவற்றையும் கடந்து அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அடுத்து வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற இழப்புகள் எத்தனையோ குடும்பங்களை நான் பார்க்கிறேன். என்னுடைய திருச்சபையில கூட நன்றாய் ஊழியம் செய்கிறவர்கள், நன்றாய் கர்த்தருக்கு ஓடுகிறவர்கள், குடும்பமே ஊழியம் செய்கிறது, தகப்பன் தாய் பிள்ளைகள் எத்தனை பேரும். ஆனால் திருமணமான ஒரே வருடத்திலே மகள் இறந்து போனாள். வருஷத்து பாருங்கள், யோவான் 11:19 வேதம் சொல்கிறது, யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவளுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவளிடத்துல வந்தார்கள். இந்த யோவான் 11ஆம் அதிகாரங்கள். தேவனுக்கு ஊழியம் செய்கிற குடும்பம், தேவன் உண்மையில் அன்பா இருந்தார். மரியாளும் மார்த்தாளும் உபசரிக்கிறவள். மார்த்தாளை குறித்து சொல்ல விரும்புகிறேன். அந்த நீங்க சொல்வீங்களா, அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாள். ஏறக்குறைய அன்னைக்கு அவள் 82 பேருக்கு அவள் சமைத்திருக்கிறாள். இயேசும் அவருடைய சீஷரும் 12, 13, மற்ற 70 பேரும், 83 பேர். அந்த வீட்டில் ஒரு 3 பேர், 86 பேருக்கு ஒரு தனி பெண் சமைத்திருக்கிறாள். இன்றைக்கு சாத்தியமா? 2 பேர் சமைக்கிறதே ஆட்டம். அங்கே என்ன சத்தம் தெரியுமா? அதுவும் துக்கமான காரியம் என்னவென்றால், தன் கணவர் வீட்டார் வந்தால் இன்னும் ஆர்ப்பாட்டம். அவர் வீட்டார் வந்தால் சந்தோஷம், கணவர் வீட்டார் வந்தால் ஜலதோஷம். என்ன ஆர்ப்பாட்டம்! முகம் மாறுகிறது, எல்லாமே மாறுகிறது, தோற்றமே மாறுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அது நம்முடைய வாழ்க்கையில அந்த இழப்புகள் ஏராளம். நான் சொல்லுவது மரணம் மட்டுமல்ல, தொழில் நஷ்டம், நிறைய இழப்புகள். என்னுடைய ஊழியத்துல கூட பார்த்திருக்கிறேன். கஷ்டப்பட்டு சபை கட்டி உருவாக்கி உருவப்படுத்தி இரவெல்லாம் அங்கே தங்கி அங்கே இருந்து நடுஇரவு பகல் இரவு பஸ் பிரயாணங்கள் ஆரம்பம். என்னுடைய 80களிலே 83களிலே ஒரு நாளும் பஸ் பிரயாணம் தான், நடுஇரவு, குளிரான நேரம், அது மார்கழி மாதம். அது ஒரு இரவு முழுவதும் அங்கே படுத்திருந்தேன் பஸ் ஸ்டாண்ட்லேயே. உள்ளே கிராமத்துக்கு போக வசதி இல்லை. காலையில் 6 மணிக்கு இரவெல்லாம் அங்கே படுத்திருந்தேன். சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு முறை அப்படி இருக்கும்போது ஒரு என்னுடைய சூட்கேஸ் திருடு போனது. அதுல ஒரு அன்னைக்கு அது 10,000 ரூபாய். 10,000 ரூபாய். அது மட்டுமல்ல, ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தேன், தடைகளை தாண்டினேன், மேனஸ்கிரிப்ட், அது கூட பறி போனது. வெறும் கையோடு நான் சென்னைக்கு திரும்பினேன். யாரோ ஒருவர் என்னை பார்த்து, நான் போலீஸ்ல புகார் அளிக்க போயிருந்தேன். அங்க ஒருத்தர் வந்தார். அவருடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனை, மகளுடைய பிரச்சனை, அவள் மகள் காணாமல் போனாள். ஏதோ ஒரு உறவு, தவறான உறவு. அவரை கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தார். இரவு மணி 11 மணி இருக்கும். கடலூர் திருப்பாவதுரை புலியூர்ன்ற ஊர்ல. அவர் எனக்கு பஸ் காசு கொடுத்து என்ன அனுப்பினார். இதெல்லாம் வாழ்க்கையில அன்பானவர்களே, இதுதான் வாழ்க்கையின் பாரங்கள். இங்க பவுலுடையார் சொல்லுகிறார், தேவையற்ற பயங்கள், தேவையற்ற குழப்பங்கள். ஆனா தேவன் சொல்லுகிறார், என் மேல் வைத்து விடு. அடுத்து நான் ஆரம்ப சொன்னேன், இழப்புகள். அடுத்து வாழ்க்கையின் ஏமாற்றங்கள், டிசப்பாயின்மெண்ட். இதுல நம்புகிறோம், நாம் ரொம்ப முழுமனதோடு நம்புறோம். இவர்தான் நம்பி எல்லாவற்றையும் சொல்றோம், ரகசியங்கள் நம்முடைய எல்லாவற்றையும் சொல்லுகிறோம், ஏமாற்றப்படுகிறோம். எவ்வளவு உண்மை தெரியுமா? நம்மோட பிரயாணம் பண்ணி நான் படித்தேன் அந்த வசனத்தை 55. எனக்கு சமமான மனுஷன், அந்த அளவுக்கு ஈக்குவல் கொடுத்துருக்கோம், ஈக்குவலிட்டிய, சமத்துவம். அவரோடு நம்மோடு உண்ண வைப்பது, உறங்க வைப்பது, டிராவல் பண்ண வைப்பது, நமக்கு சமமாய் அவரை பயன்படுத்தி இருக்கிறோம். பட் we disappointed with that man. அது மட்டுமல்ல, என் தோழன், அது மட்டுமல்ல, இன்பமானவன். ஒரு காலத்துல
கூட்ட தேவாலயத்துக்கு போனவர்கள், ஒன்றாய் தேவாலயத்துக்கு போனவங்க தான். வாட் a டிசப்பாயின்மெண்ட் பாருங்க. இன்னைக்கு அவங்க தான் இன்னைக்கு நமக்கு தீமையே செய்யறாங்க. வெளியாள் அல்ல, நம்மோடு சேர்ந்தவர்கள் தான். அடுத்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே. வாழ்வின் பல பாரங்கள். யோபின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எனக்குத்தானே பாரமாயிருக்கும்படி. சில நேரங்களிலே நானே எனக்கு பாரமாயிருக்கிறேன். அந்த வார்த்தை அழகாய் யோபு சொல்லுகிறார், நான் எனக்குத்தானே பாரமாயிருக்கிறேன். பல பேர் அப்படித்தான். ஆனால் நீங்கள் உங்களுக்கு அதனால தான் நான் சொன்னேன், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. தரிசவே ஒரு மாற்று வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை அன்பானவர்களே, சில நேரங்களிலே நான் எனக்குத்தானே பாரமாக இருக்கிறேன். அது எப்படி? பாவம், என்னுடைய மீறுதல்கள், என் அக்கிரமங்கள், என் அநியாயங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். பொருளுடையான் சொல்வது போல, நான் விரும்புவதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன், நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே. பல நேரங்களிலே அதாவது அன்கண்ட்ரோல்டு, நம்முடைய கோபங்களே நமக்கு பாரமாயிடுது. கட்டுப்படுத்த முடியாத கோபங்கள். நிறைய குடும்பங்களை பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் கொலைகள். எது கிடைச்சாலும் தூக்கி அடிக்கிறது, 4 வீடு கேட்குற மாதிரி சத்தம் போடுறது, ஸ்க்ரீமிங் அண்ட் ஷவுட்டிங். அது ஆண்களும் செய்கிறார்கள், பெண்களும் செய்கிறார்கள். அன்கண்ட்ரோல்டு ஆங்கர், கட்டுப்படுத்தப்பட முடியாத கோபங்கள். அன்கண்ட்ரோல் டெம்பர். எல்லாம் ஜொம்ம பண்ணா கூட டெம்பர் லூஸ் ஆயிடுது. என்ன சத்தம்? அமைதியா பேசுங்க. ஒருத்தர் கேட்கிறாரு, அமைதியா சொல்லுங்க. சத்தம் போட்டு அது உங்களுடைய அபிஷேகத்துக்கு கொஞ்சம் கூட தகுதி. இதுல வேற இவ்வளவு சண்டை போட்டுட்டு அந்நிய பாஷை பேசுறீங்க, அது எப்படி ஏற்புடையது? இவ்வளவு சத்தம் போட்டுட்டு ஆவியில் நிரம்புறீங்க, இவ்வளவு சத்தம் போட்டு ஆறா நடத்துறீங்க, இவ்வளவு சத்தம் போட்டு பிரசங்கம் பண்றீங்களே, ஹவு கேன் இட் பி? அது ஏற்புடையதா? திரும்ப சொல்லுகிறேன். எனவேதான் நம்ம சொன்னான், அந்த 7:20 நான் பாவம் செய்தனால் உமக்கு முன்பாக நான் செய்ய வேண்டியது என்ன? வேற ஒன்றும் இல்லை, கர்த்தர் மேல், அவர் மேல். அந்த வார்த்தை சொல்கிறது, நான் எனக்குத்தானே பாரமாயிருக்கும்படி. இது எத்தனை பேர் இங்க அப்படி இருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு சத்துருக்கள் யாருமே இல்லை, நீங்க தான். தேவையில்லாத சத்தம், தேவையில்லாத வார்த்தை, தேவையில்லாத குழப்பங்கள், நமக்கு அடுத்த காரியங்களை தலையிடுவது சம்பந்தமே இல்லை. பட் யூ இன்வால்வ். சொல்றாங்களே மூக்க நுழைக்கிறதுன்னு, சம்பந்தமே கிடையாது. யாரோ ஒருத்தர் பேசுறாங்க, 2 பேர், சம்பந்தம் இல்லாத இவர் நடுவில் வருவார். என்னை பற்றி தான் பேசுனீங்க. நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, பாவம், பாரம், அசுத்தம், அந்தகாரம் தேவன் சொல்கிறார், என்மேல் வைத்து விடு. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, சொல்லுங்க. உனக்கு எதிரான ஆயுதங்கள் நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. 2 கரங்களை தலைக்கு மேலாய், தலைக்கு மேலாய். சேதமில்லாமல் காத்திடுவார். 7 மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவார். 7 மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவார். ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓடச் செய்வார். ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓடச் செய்வார். உன்னை கொண்டு செய்ய நினைத்ததை தடை செய்ய யாருமில்லை, உன்னை கொண்டு செய்ய நினைத்ததை தடை செய்ய யாருமில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும்
உடையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. 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 உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீ உயிரோடு ஒரு பயம் உனக்கு விரோதமான. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.